இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. இருளில் தத்தளித்த சிறுமிகளின் வாழ்க்கையில் ஒளியாக மாறிய ஒரு அன்பு இதயம், தன் முழு வாழ்நாளையும் தேவனுக்காக அர்ப்பணித்த ஒரு பெண், தன் சொந்த நாட்டை விட்டு, சுகமான வாழ்வை விட்டு, அன்பின் காரணமாக இந்தியாவையே தன் தாய் நாடாக ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் ஏமி கார்மைக்கேல். அவரின் அற்புதமான தியாகம், உறுதியான நம்பிக்கை மற்றும் தேவ சேவையின் உண்மையான பயணத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏமி கார்மைக்கேல் 1867 வட அயர்லாந்தில் டிசம்பர் 16 டேவிட் கேத்தரின் கார்மைக்கேல் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். அல்ஸ்டர் பிரெஸ்பிட்டரியன் பிரிவை சேர்ந்ததாக அவருடைய குடும்பம் இருந்தது. சங்கீத புத்தகத்திலிருந்து பாடல்களை பாடுவதையும், குடும்ப ஆராதனையும், 10 கட்டளைகளை பின்பற்றுவதையும் தீவிர வழக்கமாக கொண்டிருந்த பக்திமிக்க குடும்ப பாரம்பரியத்தை கொண்டிருந்தார் ஏமி. ஓய்வு நாளை கர்த்தருக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவுமே அவரது குடும்பம் செலவிட்டது. அவரது ஆரம்ப கல்வியை இங்கிலாந்தில் ஹாகேட்டில் இருந்த போர்டிங் ஸ்கூலில் பெற்றுக்கொண்ட ஏமியினுடைய குடும்பம் ஓரளவுக்கு வனவசதி படைத்த மத்திய தர குடும்பமாக இருந்தது. ஏமி கார்மைக்கேல் தனக்கு பழுப்பு நிற கண்களுக்கு பதிலாக நீல நிற கண்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். கடவுள் தனது கண் நிறத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை கூட செய்தார். ஆனால் அது நடக்காத போது ஏமாற்றமடைந்தார். ஏமிக்கு 16 வயதாக இருந்தபோது அவருடைய தந்தை குடும்பத்தை பெல்ஃபாஸ்டுக்கு மாற்றினார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்துவிட்டார். பெல்ஃபாஸ்டில் கார்மைக்கேல்ஸ் வெல்கம்ஸ் எவாஞ்சலிக்கல் தேவாலயத்தை நிறுவினர். 1880களின் நடுப்பகுதியில் கார்மைக்கேல் ரோஸ்மேரி ஸ்ட்ரீட் பிரெஸ்பைட்டீரியன் தேவாலயத்தின் மண்டபத்தில் ஷாலிஸ், அதாவது தொப்பிகளுக்கு பதிலாக சால்வைகளை அணிந்த பெண்களுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வகுப்பை தொடங்கினார். இந்த பணி விரைவில் பல 100 பங்கேற்பாளர்களை உள்ளடக்கியதாக வளர்ந்தது. இந்த நேரத்தில் 500 பவுண்டுகள் செலவில் 500 பேர் அமரக்கூடிய ஒரு இரும்பு மண்டபத்தை அமைக்க முடியும் என்று தி கிறிஸ்டியன் பத்திரிகையில் ஏமி ஒரு விளம்பரத்தை பார்த்தார். மிஸ் கேட் மிட்சல் வழங்கிய 500 பவுண்டுகள் மற்றும் ஒரு ஆலை உரிமையாளரிடமிருந்து கிடைத்த ஒரு நிலம் ஆகிய 2 நன்கொடைகள் 1887 ஆண்டில் கேம்ஃப்ரே தெரு மற்றும் ஹீதர் தெருவின் மூலையில் முதல் வெல்கம் ஹால் கட்டப்படுவதற்கு வழிவகுத்தன. ஏமி கார்மைக்கேல் 18 வயதாக இருக்கும்போது கம்பரியாவில் கெஸ்ஸிக் என்ற பகுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். 1887 ஆண்டு பெல்ஃபாஸ்டில் நிகழ்ந்த இத்தகைய கூட்டங்களிலும் ஏமி கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் ஹட்சன் டெய்லர், ராபர்ட் வில்சன் போன்றோர் உரையாற்றியிருந்தனர். ராபர்ட் வில்சன் கெஸ்ஸிக் கூட்டங்களின் ஆரம்ப தலைவர்களில் ஒருவராக இருந்தார். 65 வயதுள்ளவராக இருந்த ராபர்ட் வில்சனின் தொடர்புக்கு பின்னால் அவருடைய குடும்பத்தில் வளர்ப்பு மகளைப் போல வாழ்வதற்கான வசதியை ஏமிக்கு பெற்றுக் கொடுத்தது. ஏமிக்கு வில்சனின் மீது அதிக மதிப்பிருந்தது. தன் வீட்டில் வளர்ந்த ஏமிக்கு உலக மிஷனரி ஊழியம் பற்றிய ஆர்வத்தை வில்சன் ஊட்டி வளர்த்தார். கெஸ்ஸிக் கன்வென்ஷன், வில்சனின் தொடர்பு, அவருடைய போதனைகள், வாழ்க்கை முறை ஆகியன ஏமியை மிஷனரி ஊழியத்தில் ஆர்வம் காட்ட வைத்ததில் ஆச்சரியமில்லை. 1892 ஆண்டு ஒரு மாலை நேரம் தேவனோடு உறவாட சென்றார் ஏமி கார்மைக்கேல். ஆம், சூரியன் தன் கண்களை மூடிக்கொண்டிருந்த நேரம் ஏமி கார்மைக்கேல் அம்மையாரின் கண்கள் தெளிவாக திறந்து கொண்டிருந்தன. காதுகள் அந்த தொனியை கூர்மையாக கேட்டுக்கொண்டிருந்தன. ஊழியத்திற்கு புறப்பட்டு போ, இதுவே அந்த சத்தம். உடனே இறைவன் பாதம் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகஸ்ட் மாதம் சீன உள்ளூர் மிஷன் என்ற மிஷனரி நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு லண்டனில் அவர்களோடு ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு செய்து கொண்டார் ஏமி. மிஷனும் அவரை ஏற்றுக்கொண்டது. தன் பெட்டி படுக்கைகளை எல்லாம் தயார் செய்து கொண்டு பிரயாணத்துக்கு தயாராக இருந்த வேளையில் மிஷனை சேர்ந்த டாக்டர் ஏமியின் உடல்நிலை இந்த பணிக்கு தயாராக இல்லை என்று நிராகரித்து விட்டார். ஏமி மறுபடியும் வில்சனின் வீட்டுக்கே திரும்ப வர நேர்ந்தது. ஆனால் நீண்ட காலத்துக்கு இருப்பதற்கு அல்ல,
அதற்கு பிறகு ஜப்பானுக்கு போக தீர்மானிக்க ஏமி ஜப்பான் சுவிசேஷ குழுவினரோடு தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக 1893 ஜப்பான் சென்றார். ஜப்பான் வாழ்க்கை ஏமிக்கு நல்ல அனுபவத்தை தந்தது. சுவிசேஷ பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஏமி மொழியை கற்றுக்கொள்வதில் தீவிரமாக ஈடுபட்டார். அத்தோடு அங்கு காணப்பட்ட சில தவறான சுவிசேஷ அறிவிப்பு முறைகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏமி ஜப்பானில் அதிக காலம் இருக்கவில்லை. அதற்கு பிறகு கெஷிக் மிஷன் நிறுவனத்தின் மூலமாக இலங்கைக்கு போனார். அதுவும் அவருடைய வளர்ப்பு தந்தையின் உடல்நிலை குறைவின் காரணமாக நீண்ட நாட்களுக்கு நிலைக்கவில்லை. அவர் மறுபடியும் சொந்த நாட்டுக்கு திரும்ப நேர்ந்தது. அங்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு திருப்பம் வாழ்வில் ஏற்பட்டது. அது ஒரு பெரிய திருப்பமாக அமைந்தது. இங்கிலாந்து திருச்சபையின் கிளையான செனானா மிஷனரி நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவுக்கு போகும் வாய்ப்பு கிடைத்தது. 27 வயதில் அக்டோபர் மாதம் 11ஆம் நாள் 1895ஆம் வருடம் ஏமி இந்தியாவுக்கு பயணமானார். அந்த பயணம் ஒரு வழி பயணமாக அமையும் என்பதை அவர் வாழ்வில் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார். தெரிந்திருந்தாலும் அது அவருக்கு எந்த கவலையையும் அளித்திருந்திருக்காது. அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு பணி செய்வதில் இளம் வயதிலேயே தீவிர பொறுப்புணர்ச்சி ஏமியிடம் இருந்தது. பெங்களூர் மிஷன் ஆஸ்பத்திரியை அடைந்த ஏமி அந்த காலத்தில் இந்தியாவில் 15 மில்லியன் மக்கள் பேசிய தமிழ் மொழியை முதலில் கற்க ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. முதன்முறையாக இந்தியாவிற்கு வந்த ஏமி இந்தியாவில் நிலவி வந்த பாவ செயல்களையும் சமுதாய தீங்குகளையும் உணர ஆரம்பித்தார். இந்து சமுதாயத்தின் ஆணிவேராக இருந்த ஜாதி முறையும் கணவன் இறந்த பின் மனைவி உடன்கட்டை ஏறுதலும் அவருடைய கவனத்தை தொட்டன. சமுதாயம் இருந்த நிலை மட்டுமல்லாது திருச்சபை அப்போதிருந்த நிலை அவருக்கு துன்பத்தை தந்தது. சமுதாய இருளுக்கு மத்தியில் கிறிஸ்தவம் என்ற பெயரில் பேரளவிலான ஒரு மதத்தையே ஏமி அன்று கண்டார். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருந்தவர்கள் கையில் வேத புத்தகமே இல்லாதிருந்தது. முற்களும் கலைகளும் நிரம்பி வழிந்த திருச்சபையை நான் கண்டேன் என்று ஏமி எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஊழியம் செய்வதன் மூலம் சந்திக்கக்கூடிய நெருடல்களால் மிஷனரிகள் தளர்ந்து போயிருந்தனர். பெங்களூரில் இதை கண்டு ஏமி சோகமுற்றார். ஏமி கார்மைக்கேலுக்கு அன்று கிடைத்த பெரும் ஆசீர்வாதம் போதகர் தாமஸ் வாக்கரின் தொடர்பாகும். தென் தமிழகத்தில் ஏமியின் வாழ்க்கையிலும் பணிகளிலும் இந்த மாமனிதர் பெரும் இடத்தை பெற்றிருந்தார். தமிழகத்தில் பணிபுரிந்த காலம் முதல் இவர் ஏமிக்கு உற்ற துணையாக இருந்து வழிகாட்டியிருக்கிறார். இங்கிலாந்து திருச்சபையின் போதர்களில் ஒருவராக இருந்த வாக்கர் CMS மூலம் திருநெல்வேலி மாகாணத்தில் பணிபுரிந்து வந்திருந்தார். தமிழை பயில துணை செய்வதாக வாக்கரும் அவருடைய மனைவியும் கொடுத்த வாக்குறுதிகள் 1896 ஏமியை திருநெல்வேலியில் போய் வாழ வைத்தது. வாக்கர் தமிழை முறையாக கற்று பிரசங்கம் செய்த வேத இறையியல் திறமைகளை கொண்டவராக இருந்தார். அவரது பிரசங்க திறமையை மட்டுமல்லாது அதன் மூலமான ஆவியானவரின் செயல்பாட்டையும் ஏமி நன்கு உணர்ந்தார். அன்று வாக்கர் தமிழகத்தில் பணிபுரிந்த கிறிஸ்தவ பிரிவே இன்றைக்கு CSI அதாவது தென்னிந்திய திருச்சபை பிரிவாக இயங்கி வருகிறது. அன்று ஏமியின் அருட்பணியில் வாக்கரின் வழிநடத்துதலும் உதவியும் எத்தனை பெரிய மாற்றங்களையும் நிலை நின்று பேர் சொல்ல வைத்த பணிகளையும் ஏமி செய்வதற்கு வழிவகுத்திருக்கிறது. 1904 வரையில் 8 வருடங்களுக்கு வாக்கர் ஏமியின் வழிகாட்டியாக பல விதங்களில் துணை செய்து வந்தார். வாக்கரின் மனைவியின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது வாக்கர் மனைவியோடு இங்கிலாந்து போக நேர்ந்தது. அதற்கு பிறகு ஏமி தனியாகவே தன் பணியை தொடர வேண்டியிருந்தது. வாக்கரோடு இருந்த காலங்களில் ஏமிக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது மட்டுமின்றி அவர் வாக்கரிடம் கற்றுக்கொண்டவைகள் அநேகம். ஆரம்பத்தில் வாக்கரோடு சுவிசேஷ பணிகளுக்கு போய்க் கொண்டிருந்த ஏமியின் கவனம் குழந்தைகள் மீது திரும்பியதற்கு காரணம் 7 வயதுள்ள ஒரு பெண் குழந்தைதான். அவள் பெயர் பிரீனா. அவள் ஏமியை பற்றி கேள்விப்பட்டு அவரை தேடி பல தூரங்களை கடந்து ஓடி வந்தாள். கடவுளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக அவளுடைய பெற்றோர்கள் அவளை கோயிலுக்கு அர்ப்பணித்திருந்தனர்.
அதை விரும்பாத சிறுமி ஏமியை தேடி வந்திருந்தாள். ஏற்கனவே சில தடவைகள் கோயிலிருந்து தப்ப முயற்சித்திருந்த அவள் கண்டுபிடிக்கப்பட்டு தீச்சூடு போடப்பட்டிருந்தாள். இப்போது அவள் ஏமியிடம் தஞ்சமடைந்திருந்தாள். அதற்கு பிறகு 4 சிறுமிகள் வேறு காரணங்களுக்காக ஏமியால் காப்பாற்றப்பட்டிருந்தனர். இந்த கொடூரமான சமுதாய இழிவே ஏமியை குழந்தைகளை காப்பாற்றி வளர்க்கும் பணியில் வழி நடத்தியிருந்தது. அந்த காலத்தில் சிறுமிகளாக இருந்த பெண் பிள்ளைகளை கோயிலுக்கு சாமிக்கு திருமணம் செய்து கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இப்படி அனுப்பி வைக்கப்படும் சிறுமிகள் கோயில் பூசாரிகளுக்கு கீழிருந்து வளருவது மட்டுமல்லாமல் பூசாரிகள் மற்றும் ஊர் பெரியவர்களின் ஆசைக்கு பலியாகி வந்தனர். இது தமிழகத்தில் நிகழ்ந்து வந்திருந்த பெருங்கொடுமை. பெண் குழந்தைகளை இப்படி கோயிலுக்கு அனுப்பி வைப்பதற்கு ஜாதி பிரச்சனை, திருமண பிரச்சனை, பொருளாதாரம் போன்ற பல காரணங்கள் இருந்தன. பிரிட்டிஷ் ஆட்சியிலும் கூட இந்த வழக்கம் தொடர்ந்தது. 1932 எழுதப்பட்ட கடிதத்தின்படி திருநெல்வேலி மாகாணத்தில் 3000 கோயில்கள் இருந்தன. அப்படியானால் அவற்றில் எத்தனை கோயிலில் பெண்கள் இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இதை உணர்ந்த ஏமி கடும் கோபமும் துன்பமும் அடைந்தார். இந்த சமுதாய இழிவை எதிர்த்து நிற்பதென்பது அந்த காலத்தில் சாதாரண விஷயமும் அல்ல. மேல் ஜாதி பிராமணர்களோடு மட்டுமல்லாமல் ஏனைய உயர் சாதியினரோடும் போராட வேண்டியிருந்தது. எத்தனையோ சரீர ஆபத்துகளையும் கூட சந்திக்க நேரிட்டது. ஒரு பெண்ணால் செய்யக்கூடிய காரியமாது. இதற்கெல்லாம் உதவி செய்ய வேண்டிய நிலையில் அன்றைய பிரிட்டிஷ் அரசும் இல்லை. முடிந்தவரை தங்களுடைய ஆட்சியையும் வருவாயையும் காத்து கொள்ளும் எண்ணத்திலேயே பிரிட்டிஷார் இருந்தனர். ஏமி தன்னந்தனியாக இந்த போராட்டத்தில் குதிக்க நேர்ந்தது. ஆரம்பத்தில் வாக்கரின் உதவி அவருக்கு இருந்தது. பல தடவைகள் இந்த போராட்டத்தின் காரணமாக கோர்ட்டு படியேற வேண்டியது இருந்தது. ஒரு தடவை ஒரு சிறுமியை காப்பாற்ற போய் அவரை நாட்டை விட்டு அனுப்ப நேர்ந்தது. 1901 ஆரம்பித்து 1904 ஏமி 17 குழந்தைகளை இந்த கொடுமையில் இருந்து காப்பாற்றியிருந்தார். வாக்கரோடு தொடர்ந்து சுவிசேஷ பணியில் ஈடுபட முடியாதபடி இந்த குழந்தைகளை வளர்க்கும் முழுநேர வேளையில் ஏமி தன்னை அர்ப்பணிக்கும் நிலை ஏற்பட்டது. அதுவே கடவுள் காட்டுகிற வழியாக கருதி தன்னை அதற்கு ஏமி ஒப்பு கொடுத்தார். இந்த குழந்தைகள் அன்போடு அழைக்கும் அம்மாவாகவும் மாறினார். அந்த பெயரே கடைசி வரை ஏமியின் பெயராக நிலைத்தது. இந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கான இடத்தை தேடிய போதுதான் டோனாவூர் கண்டுபிடிக்கப்பட்டது. டோனா என்பது CMS நிறுவனத்துக்கு ஆதரவளித்து வந்த ஒரு ஜெர்மன் பெண்மணியின் பெயர். அவருடைய பெயரையே இந்த கிராமத்துக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய பணத்தில் 1824 ஒரு சிறு சபை கட்டடமும் இங்கு கட்டப்பட்டது. 1900 ஏமி இந்த ஊருக்கு முதல் தடவை வந்தபோது அது அவருக்கு பார்த்ததுமே பிடித்து போய்விட்டது. இறுதியில் டோனாவூரே ஏமியின் நிரந்தர வாழ்க்கை ஸ்தலமாகியது. அங்கு 3 அறைகள் கொண்டதாக இருந்த சிறு வீட்டில் வாக்க தம்பதியினரின் துணையோடு தான் காப்பாற்றிய பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தார் ஏமி. அதுவே பின்பு வளர்ச்சியடைந்து டோனாவூர் ஐக்கியமாகி 1000க்கு மேற்பட்ட சிறுமிகளும் சிறுவர்களும் இருந்து வளர்ந்து ஏமியின் கண்காணிப்பில் கல்வி பயின்ற நல் ஊழியமாக இருந்தது. சிறுமிகள் மற்றும் பெண்களை போன்று சிறுவர்களும் ஆலயங்களுக்கு படைக்கப்பட்டு நாடக கம்பெனிகளுக்கு விலைக்கு விற்கப்பட்டனர். இத்தகைய ஒழுக்கமற்ற வாழ்வை தடுக்கவே 1926 டோனாவூர் ஐக்கியத்தை நிறுவினார் ஏமி. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவர்கள் திக்கற்றவர்கள், விதவைகள், துன்பப்படுவோர், ஒழுக்கங்கெட்டவர்கள், ஆதரவற்றோர் போன்றவர்களுக்கு புகலிடம் தந்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை செயல் வடிவத்தில் காட்டினார். இந்த அமைப்பை நட்சத்திர கூட்டம் என்றும் அழைத்தனர். ஏமியோடு சேர்ந்து உழைப்பதற்காக அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பலர் நியமிக்கப்பட்டிருந்தனர். நாளடைவில் ஒரு பெரிய பிள்ளைகள் காப்பகமாக பல்வேறு ஊழியர்களை கொண்டு வளர்ந்த ஸ்தாபனமாக டோனாவூர் ஐக்கியம் மாறியது. கல்வி ஸ்தலங்களும் மருத்துவமனையும் பயிற்சி ஸ்தலங்கள் என்று பல்வேறு பணிகளும் டோனாவூர் ஐக்கியத்தில் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கப்பட்டன.
இங்கு வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஏமி சுவிசேஷத்தை அறிவிக்க தவறவில்லை. கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்களும் அநேகர். அப்படி ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே கடைசி வரை விசுவாசிகளாக இருந்து விடவில்லை. இருந்தும் பிள்ளைகளை வளர்த்து கல்வி புகட்டுவதோடு மட்டும் இருந்து விடாமல் கிறிஸ்தவ சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் ஏமி கருத்தோடு செயல்பட்டார். பிள்ளைகளுக்கும் வேலை செய்கிறவர்களுக்கும் ஆராதிப்பதற்கு வசதியாக ஓர் ஆராதனை ஸ்தலமும் டோனாவூரில் கட்டப்பட்டது. உள்ளூர் பிரசங்கிகள் இதில் செய்தி கொடுத்து வந்தனர். பக்கத்து ஊர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணியிலும் தன் கீழ் இருந்தவர்களை ஏமி பயன்படுத்தினார். குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு கல்வி அறிவூட்டி சுவிசேஷத்தை அறிவித்ததோடு எழுத்து பணியிலும் ஏமி ஈடுபட்டார். 35 நூல்கள் வரை தன் வாழ்நாளில் ஏமி எழுதி வெளியிட்டிருந்தார். அவைகளில் பல நூல்கள் தம் வாழ்நாளில் 20 ஆண்டுகள் எலும்பு முறிவினால் தாம் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது எழுதியவையாகும். அவருடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் தியான நூல்களாகவும் வாழ்க்கை சரிதங்களாகவும் இருந்தன. டோனாவூர் பணிகளுக்கு தேவையான பணத்தை இந்த வெளியீடுகள் மூலம் பெற்று பயன்படுத்தி கொண்டார் ஏமி. வாசிப்பதிலும் மற்றவர்களை வாசிக்க வைப்பதிலும் அவர் அக்கறை காட்டினார். டோனாவூரில் இதற்காக ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அங்கிருந்தவர்கள் அதை பயன்படுத்தும்படி செய்தார். வயதாகி வரும் காலத்தில் ஏமி ஒரு விபத்தின் காரணமாக நடமாட முடியாத நிலையை அடைந்தார். அப்படியும் தனது பணிகளை அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. இறுதியில் தன்னுடைய 83ஆம் வயதில் 1951ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் நாள் ஏமி கர்த்தரின் பாதத்தை அடைந்தார். டோனாவூர் பணிகள் இன்றும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. கிறிஸ்துவை வாழ்நாளெல்லாம் நேசித்து தியாகங்கள் பல செய்து தனது சுக துக்கங்களுக்கு மதிப்பளிக்காமல் சேவை செய்திருக்கும் ஏமி கார்மைக்கேலை நாம் எப்படி மதிப்பிடுவது? சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட பூ போன்ற குழந்தைகளை அதன் கோரமான அரக்கத்தனத்திலிருந்து காப்பாற்றி வளர்த்த சமூக சேவையை ஏமி தனி ஒருவராக பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் செய்திருக்கிறார். சமூக பணியை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் செய்யலாம், செய்தும் வருகின்றார்கள். ஆனால் ஏமியின் சமூக தொண்டு கிறிஸ்துவில் அவர் வைத்திருந்த அன்பினால் உருவான தன்னலமற்ற தொண்டு. தமிழ் சமூகத்தில் நிலவி வந்த அகோர தீங்கை, குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் கொடுமையை வெறுத்து ஆபத்துகளை துச்சமாக எண்ணி குழந்தைகளை அவர் காப்பாற்றி பாதுகாத்தார். கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே ஒருவரை இதை செய்ய வைக்கும். கிறிஸ்துவின் அன்பு சமுதாய கோரங்களை, பண்பாட்டு சீரழிவுகளை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டிராமல் தன்னலமற்று ஒருவர் அவற்றிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வை. அந்த விதத்தில் ஏமி சமுதாய பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த குழந்தைகளை மீட்டு வளர்த்து வாழ்வளித்தது கிறிஸ்தவ அன்பின் காரணத்தினால்தான். அத்தகைய இருதயம் நமக்கும் இருக்க வேண்டும். அன்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, இந்த மூன்றையும் வாழ்ந்து காட்டியவர் ஏமி கார்மைக்கேல். இந்த கதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.